சத்தியா சொல்றேன், உன் பணத்தை நாங்க கண்டிப்பா திருப்பி கொடுத்துருவோம்ப்பா. கொஞ்சம் அவகாசம் கொடுப்பா ப்ளீஸ். எப்படியும் கொடுத்துருவோம். எப்படி எப்படி திருப்பி கொடுப்ப? இந்த வீட்டோட மொத்த நகையை என்கிட்ட தான் இருக்கு. உன் கடையோட பத்திரம் என்கிட்ட பத்திரமா இருக்கு. இருந்ததே இந்த வீடு மட்டும்தான், அதுவும் இப்ப என்கிட்ட வந்துருச்சு. அப்புறம் எப்படி திருப்பி கொடுப்ப? அதெல்லாம் மீறி தங்கச்சி உன் மேல ஆசைப்பட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக உன கல்யாணம் பண்ணிக்க மொத்த கடனையை கடிச்சுக்கிறேன்னு சொன்னேன். ஆனா அன்னைக்கு நீயும் கேட்கல, உன் அப்பனும் கேட்கல. மூர்த்தி, அனாதைய வெளியே தூக்கி போட்டு தங்கச்சிக்கு உன் பையனை கல்யாணம் பண்ணி வை. மேல 10 லட்சம் ரூபாய் பணம் தரையா. மாமா, யாருமே இல்லாத எனக்கு இந்த குடும்பம் இதுவரைக்கும் கொடுத்த அன்பு ஆதரவு போதும். மாமா, இந்த நிலைமையில உங்களை பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. நான் நம்ம குடும்பத்தை விட்டு இப்ப விலகி போனா இந்த குடும்பம் இழந்ததெல்லாம் திரும்ப கிடைக்கும்னா நான் இங்க இருந்து போயிடுறேன் மாமா. அண்ணாமலை, என்ன பேசுறது? புரிஞ்சுதாங்க பேசிட்டு இருக்கேன் மாமா. யோசிக்காதீங்க, சரின்னு சொல்லுங்க. மூர்த்தி, அனாதை கழுதைய வீட்டை விட்டு போறேங்கிற சட்டப்புட்டு ஒரு முடிவு எடுக்க வேண்டியதானே? ஏய், ஒண்ணு பண்ணு. இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க மொத்தமா உள்ள போய் ஒண்ணு சேர்ந்து உங்க கூட இருக்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுங்க. வாங்க.